வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஹேர் பேக் பத்தி தாங்க பார்க்க போறோம். நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னோட குழந்தைக்கு சின்ன வயசு தான் ஆகுது. நெறைய முடி கொட்டுது. கொட்டுன முடி எல்லாமே மறுபடியும் முளைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான ரெமெடி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். புது முடி நெறைய வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ரெமெடிய பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஒரு ஹேர் பேக்குங்க. இந்த ஹேர் பேக்க ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணணும். அதாவது வாரம் ஒரு நாள் இந்த ஹேர் பேக் போட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது 2, 3 மாசத்திலேயே உங்களோட முடி வளர்ச்சிய நீங்க பார்க்க முடியும். புது முடி நெறைய வளர்ந்திருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லாவே ஷூட் ஆகுதுங்க இந்த ஹேர் பேக். சின்ன பிள்ளைங்களுக்கு நெறைய பேர் இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு நெறைய முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஹேர் பேக்க நீங்க ஃபாலோ பண்ணும்போது 3 மந்த்ல நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஸ்ட்ரெஸ்ஸுனால இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு சீக்கிரமாவே முடி நெறைய கொட்டிடுது. நெறைய நரைக்கவும் செஞ்சுருது. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஹேர் பேக்க ட்ரை பண்ணி அத நீங்க தக்க வச்சுக்கலாம். அதாவது முடி கொட்டாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு எஃபோர்ட் எடுக்க முடியுமோ, அத மாதிரி நீங்க எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை ஸ்டாப் ஆகணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி ஹேர் பேக்லாம் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணணும். இந்த ஹேர் பேக்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆலோவேரா ஜெல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஜெல் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க ஷாப்ல வாங்குன ஜெல் இருந்தாலும் நீங்க அதையும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் ஜெல் இருந்ததுன்னா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2, 3 டைமாவது வாஷ் பண்ணணும். அதுதான் பெஸ்ட் ரிசல்ட்ட குடுக்கும். எப்பவுமே நீங்க கற்றாழை ஜெல்ல நீங்க வாஷ் பண்ணிட்டு போடும்போது, தலையில அரிப்பு, புண்ணு, பொடுகுலாம் வர்றத கண்ட்ரோல் பண்ணும், தடுக்கும். கற்றாழை வீரியத்தன்மை அதிகமா உள்ளது. நீங்க கழுவிட்டு போடும்போது அந்த வீரியத்தன்மை கட்டுப்படும். அதனால தான் உங்களுக்கு அந்த மெரூன் கலர்ல ஒரு ஜெல் வரும் பார்த்தீங்களா? அது வந்து நம்மளோட ஸ்கால்ப்புக்கு நல்லது இல்ல. அதனால தான் வாஷ் பண்ணிட்டு போடணும் அப்படின்னு சொல்றது. ரோஸ்மெரி இலைகளுமே நல்லா கழுவிட்டு இலைகள மட்டும் தனியா பிச்சுட்டு அதுல சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு ரோஸ்மெரி இலைகள் சேர்க்கணும். அதே அளவுக்கு ஆலோவேரா ஜெல்லும் சேர்க்கணும். அதாவது நம்ம கியூப்ஸா கட் பண்ணோம் இல்லையா? அந்த ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி செம்பருத்தி இலைகளையுமே நல்லா கழுவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாமே சம அளவுல எடுத்துக்கோங்க. செம்பருத்தி இலைகள் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வெந்தயம் ஊற வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சிங்கன்னா தான் நீங்க உங்களோட முடியில அப்ளை பண்ணும்போது, அதாவது முடியில தடவும்போது வாஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ரோஸ்மேரி இலைகள், பச்சை இலைகள் இல்லன்னா காஞ்ச இலைகள் கூட நீங்க எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஷாப்ல கிடைக்கும் இல்லையா? பாக்கெட்டா அந்த பாக்கெட்ல இருக்கிறத கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பச்சையா போட்டு அரைச்சு நம்ம அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் வந்து டபுள் மடங்கா நமக்கு கிடைக்குங்க. நெறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. நீங்க சொல்ற எல்லாமே ட்ரை பண்றேன். ஆனா எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்க. வெறும் ஹேர் பேக் போட்டா மட்டும் போதாதுங்க. இன்டேக் கண்டிப்பா நீங்க எடுத்துக்கணும். உள்ளுக்கு சாப்பிடுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படி நீங்க சாப்பிடுறது என்ன உகந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மோர்ல கருவேப்பில போட்டு அரைச்சுட்டு நீங்க அந்த கருவேப்பில மோர் குடிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, வெறும் வயித்துல 2 கொத்து கருவேப்பிலைய மென்னு சாப்பிடுங்க. அருமையான ரிசல்ட் கிடைக்குங்க. இப்ப நம்மளோட ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கலர்ல தான் இருக்கும். எல்லாமே நம்ம பச்சையா போட்டு அரைச்சிருக்கிறோம். ராவா போட்டு அரைச்சிருக்கிறோம். அதனால இந்த கலர்ல தான் இருக்கும். இந்த மாரி லைட் கிரீன் கலர்ல தான் இருக்கும். நீங்க ஹேர் பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எல்லா வீடியோவிலும் நான் சொல்றது ஒரே ஒரு டயலாக் தான். நல்லா ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும். ஆயில் ஹேர்ல பண்ணக்கூடாது. ஹேர் பேக் அப்ளை பண்ணக்கூடாது. அதே மாதிரி நல்லா ட்ரையா இருக்கணும். ஹேர் வந்து நல்லா ட்ரையா இருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபார்மா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. முடிய வந்து நல்லா சிக்கில்லாம சீவி விட்டுருங்க. சீவி விட்டீங்கன்னா உங்களுக்கு லேயரா எடுத்துட்டு அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி சிக்கில்லாம சீவி விட்டு வாரம் ஒரு நாள் இந்த மாதிரி ஹேர் பேக் போடும்போது கண்டிப்பா முடி வளர்ச்சி இருக்கும். இது கூடவே நீங்க கண்டிப்பா இன்டேக் எடுத்துக்கணும். இல்ல கருவேப்பிலை மோர் குடிக்க முடியும்னா குடிக்கலாம். இல்லன்னா அட்லீஸ்ட் 2 பேரிச்சம்பழமாவது நீங்க சாப்பிடணுங்க. இதெல்லாம் எதுவுமே பண்ணாம எனக்கு முடி வளரணும் அப்படின்னா எப்படிங்க முடி வளரும்? ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஒண்ணு ஹேர் பேக் பண்ணணும். இல்ல இன்டேக்கா எடுத்துக்கணும். இந்த 2 விஷயம் கண்டிப்பா நீங்க ஹேர் கேர்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்க. எனக்கு நெறைய முடி வளரணும் சிஸ்டர் அப்படின்னு நெறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. கண்டிப்பா இந்த 2 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நல்ல முடி வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்டல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. ஹாஸ்டல்ல இருக்கும்போது ஹேர் பேக் போடுறதும் கஷ்டம், கருவேப்பிலை மோர் குடிக்கிறதும் கஷ்டம். அப்படி இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 2 டேட்ஸ் இல்ல 3 டேட்ஸ் சாப்பிடுங்க. நல்ல ரிசல்ட் அதுவுமே நல்ல ரிசல்ட் குடுக்குங்க. நம்ம ஹேர் பேக் போடும்போது இத மாதிரி மைகோதி வச்சு இந்த மாதிரி லேயரா எடுத்து நீங்க ஹேர் பேக் போடணும். ஈவனா போடணும். நம்மளோட ஸ்கால்ப்ல எல்லா இடத்துலயுமே வந்து அப்ளை ஆகணும். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இடத்துல அப்ளை ஆகி ஒரு இடத்துல அப்ளை ஆகல அப்படின்னா
வந்து ரிசல்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஈவனா முடி வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஈவனா தான் நீங்க அப்ளை பண்ணணும். முடியோட வேர்கள்ல நல்லா படுற மாரி அப்ளை பண்ணணுங்க. அதுக்கப்புறம் நீங்க அடி முடியில இருந்து நுனி முடி வரைக்கும் மிச்சம் இருக்கிறத நீங்க அப்ளை பண்ணா போதும். அது நெறைய அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இது வந்து வேர்கள்ல நெறைய இருக்கணும். இந்த ரோஸ்மேரி ஹேர் பேக் வந்து நீங்க போடும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் குடுக்குங்க. ஒரு நல்ல ஒரு அந்த வாசனை இருக்கும். அதே மாதிரி இத அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நல்லா தூக்கம் வருங்க. சூப்பரா தூக்கம் வரும். தூக்கம் இல்லாம சிரமப்படுறவங்களுக்கு இந்த ஹேர் பேக் நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த ஹேர் பேக் வந்து செம்பட்ட முடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க. டென்சிட்டிய இன்கிரீஸ் பண்ணி குடுக்கும். நல்ல திக்னஸ் ஆகும் முடி. இந்த ரோஸ்மேரி ஹேர் பேக் வந்து 10 வயசுக்கு மேல உள்ள சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் போடலாங்க. பாய்ஸ், கேர்ள்ஸ் எல்லாருமே போடலாம். நீங்க இன்டேக் எடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ, இல்ல ஹேர் பேக் போடுறது எவ்வளவு முக்கியமோ, அதே அளவுக்கு தலைக்கு எண்ணெய் வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வாரத்துல 1 நாள், 2 நாளாவது நல்லா சொதம்ப எண்ணெய் வச்சு நல்லா பின்னி விட்டுருங்க. கேர்ள்ஸா இருந்தா தலைய பின்னிக்கோங்க. பாய்ஸா இருந்தா அப்படியே விட்டுருங்க. தலைக்கு எண்ணெய் வச்சீங்கன்னா மட்டும் தான் உங்க முடி கருகருன்னு நீளமா வளரும். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஹேர் பேக் போடுறேன், நான் இன்டேக் எடுக்கிறேன், எனக்கு வளரலன்னா கண்டிப்பா வாரத்துல 1 நாளாவது ஆயில் அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நெறைய பேர் ஸ்ப்ளிட்டன்ஸ்க்கு கேட்குறீங்க. ஸ்ப்ளிட்டன்ஸ்க்கு என்ன சிஸ்டர் பண்றது? ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. அப்படி முடி வெடிக்கிறது இருக்கிறவங்க, நார்மலா நீங்க எப்பவும் குளிக்கிற மாரி நார்மல் வாட்டர்ல சீகாக்காயோ, ஷாம்பூவோ போட்டு வாஷ் பண்ணிருங்க. வாஷ் பண்ணுனதுக்கு அப்புறம் ஃபைனலா நீங்க வெளியில வரும்போது, கடைசியா நல்ல தண்ணி அதாவது கேன் வாட்டரா இருக்கணும், இல்ல ஆரோ வாட்டரா இருக்கணும். இந்த 2 தண்ணீல ஏதாவது ஒரு தண்ணி எடுத்துட்டு போயிட்டு, ஒரு 2 லிட்டர் அளவுக்கு எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல வச்சுக்கோங்க. ஃபைனலா நீங்க குளிச்சுட்டு வெளிய வரும்போது, அந்த தண்ணீல உங்க முடிய அலசிட்டு, அப்புறமா அப்படியே டவல் போட்டு கட்டிடுங்க. இத மாதிரி நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு முடி கூட வெடிக்காம ஸ்ப்ளிட்டன்ஸ்ங்கிற ஒரு வேர்டே நீங்க மறந்துருவீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட்டுங்க. கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. 100% ரிசல்ட். எனக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் நெறைய இருக்கு. செம்பட்ட முடியா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, இந்த ஆரோ வாட்டர்ல தலைக்கு குளிங்க. அதாவது ஃபைனலா நீங்க அலசினா போதும். மொத்தமா நீங்க ஆரோ வாட்டர்ல குளிக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்படி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா 1 ஆர் 2 மந்த்ல உங்களுக்கு 100% ரிசல்ட்டுங்க. அதுல எந்த சந்தேகமும் வேணாம். அக்கா எனக்கு 3 மந்த்ல முடி வளரணும்க்கா. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்குறீங்கல்ல. 3 மந்த்ல முடி வளரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வெறும் கருவேப்பிலைய வெறும் வயித்துல 2, 2 கொத்து மென்னு சாப்பிட்டுட்டு வாங்க. 2 மாசத்துல உங்களுக்கு முடி எப்படி வளருது அப்படின்றத மட்டும் செக் பண்ணி பாருங்க. நான் சொல்ற எல்லா டிப்ஸுமே நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு நல்ல ரிசல்ட் இருக்கிறத மட்டும் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். என்னோட வியூவர்ஸ்க்கு இன்னும் நல்ல பெட்டர் ரிசல்ட் குடுக்கக்கூடிய ஹேர் ஆயிலா இருந்தாலும் சரி, ஹேர் பேக்கா இருந்தாலும் சரி, எதுல நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை யூஸ் பண்ணி, அதுல நல்ல ரிசல்ட் கிடைக்கும்போது தான் உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நெறைய பேர் இத ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஏன்னா, அது அப்படியே சீக்ரெட்டா வச்சுப்பாங்க. ஹேர் குரோத்துக்கு ஹெல்ப் பண்ற எல்லா ஹெர்பல்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா, சீக்ரெட்டா வச்சுப்பாங்க. அது வந்து யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. நான் அப்படி கிடையாதுங்க. என்னோட வியூவர்ஸோட சந்தோஷம் தான் முக்கியம். நெறைய பேர் ஆயில் சேல் பண்ண சொல்லி கேட்குறீங்க. ஆயில் சேல் பண்ற ஐடியா எனக்கு இல்லைங்க. ஆயில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நெறைய பேர் "அக்கா ப்ளீஸ் எனக்கு 1/2 லிட்டராவது குடுங்க. கொஞ்சமா குடுங்க. நான் எவ்வளோ வேணா காசு குடுக்குறேன்" அப்படின்லாம் சொல்றீங்க. அந்த ஐடியா எனக்கு இல்லைங்க. பாட்டில் எப்ப வேணா கிடைக்கும் உங்களுக்கு. ஆயில் அப்ளிகேட்டர் கிடைக்கும் உங்களுக்கு. அது நீங்க வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் நான் சொல்ற எல்லா டிப்ஸுமே பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிற பொருட்கள வச்சு தான் செய்யற மாரி இருக்கும். ஹோம் மேட் ரெமெடிஸா நீங்க வீட்ல ப்ரிப்பேர் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்றேன். ஹேர் பேக் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணியாச்சுங்க. இந்த ஹேர் பேக் எவ்வளோ நேரம் வரைக்கும் வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 to 45 மினிட்ஸ் வரைக்கும் வச்சிருக்கணுங்க. எப்பவுமே நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தாங்க. ஷாம்பூவோ, சீகக்காவோ போடாம நார்மல் தண்ணீல நார்மலா ஹேர் வாஷ் எடுங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ட குடுக்கும். இந்த ஹேர் பேக்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.